ஹalleluya. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஹalleluya, 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 ஹalleluya. அப்பா உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம்ப்பா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம்ப்பா. பரிசுத்தவரே, படைத்தவரே உம்மை துதிக்கிறோம்ப்பா. பரலோக ராஜாவே உம்மை துதிக்கிறோம். இயேசுவே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம்ப்பா. பிதாக்களின் பிதாவே உம்மை துதிக்கிறோம்ப்பா. யெகோவா ஈரே, யெகோவா நிஸ்தியே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே உம்மை துதிக்கிறோம்ப்பா. எங்களை படைத்தவரே உம்மை துதிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம், துதிக்கிறோம்ப்பா. எங்களை ஆளுகை செய்பவரே உம்மை துதிக்கிறோம். எங்களை ஆட்கொள்ளுபவரே உம்மை துதிக்கிறோம். எங்களை வழி நடத்துபவரே உம்மை துதிக்கிறோம். எங்களை கண்ணின் சாப்பிடுவரே உம்மை துதிக்கிறோம்ப்பா. இயேசுவே, இயேசுவே உம்முடைய பிரசன்னம் எங்கள் கூடவே இருக்கட்டும். ஹalleluya, 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 ஹalleluya. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம்ப்பா. இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவருமான நல்ல இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். இந்த அருமையான நாளுக்காகவும் நீர் தந்த இந்த நேரத்திற்காகவும் நன்றி இயேசுவே. இறை வார்த்தை வாஞ்சியோடு கேட்க கூடி வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். நற்செய்தியை பறைசாற்றவிருக்கும் உம் அடிமை என் நாவிலிருந்து நீர் பேசும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. Amen. ஆமென், Amen. ஆமென். Amen. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்று இறைச்செய்தியாக உலகத்தின் பின்னால் ஓடாதீர்கள் என்கின்ற தலைப்பிலே உங்களோடு இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவிருக்கின்றேன். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரை உள்ள வசனங்களை வாசியுங்கள். உலகின் மீதும் அதில் உள்ளவை மீதும் அன்பு செலுத்தாதீர்கள். அவ்வாறு அன்பு செலுத்துவோரிடம் தந்தையின்பால் அன்பு இராது. ஏனெனில் உலகு சார்ந்தவையான உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவன அல்ல. அவை உலகிலிருந்தே வருபவை. உலகம் மறைந்து போகிறது, அதன் தீய நாட்டங்களும் மறைந்து போகின்றன. ஆனால் கடவுளின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, உலக மாய கவர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு உலகின் மீதும் அதில் உள்ளவைகள் மீதும் அன்பு செலுத்தாதீர்கள். உலகு சார்ந்த உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு, பணத்தாசை, சொத்தாசை இவற்றின் பின்னால் ஓடாதீர்கள். இவை கடவுளிடமிருந்து வருவதில்லை. உலகம் மறைந்து போகும், அதன் தீய நாட்டங்களும் மறைந்து போகும். ஆனால் ஆண்டவரின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என்றென்றும் நிலைத்திருப்பர். பிரியமானவர்களே, உலகத்தின் பின்னால் ஓடி உங்கள் புத்திக்கேற்ப நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் சாகத்தான் போகிறீர்கள். மாறாக தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு உடலின் தீச்செயல்களை சாகடித்து தூய ஆவியின் துணையோடு வாழ்ந்தீர்கள் என்றால் நீங்கள் வாழ்வு பெறுவீர்கள். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். அவர்கள் விண்ணகத்துக்கு உரியவர்கள். அவர்கள் நிறை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்வார்கள். பிரியமானவர்களே, ஒருவர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்துவிட்டால் என்ன பயன்? குடிப்பதும், போதைப் பொருட்களை உபயோகிப்பதும், உபச்சார வேசித்தனங்களை செய்வதும், தகாத பாலுறவு கொள்வதும், ஒருபால் புணர்ச்சியில் ஈடுபடுவதும், கோபம், எரிச்சல், வெறுப்பு, கசப்பு, பொறாமை, பழிவாங்கும் எண்ணம் போன்றவற்றிற்கு அடிமைப்பட்டு இருப்பதும் உங்கள் ஆன்மாவை அழித்து இறுதியில் எரி நரகத்திற்கு கொண்டு செல்லும். ஆகவே பிரியமானவர்களே, விழித்திருந்து பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து ஜெபத்தில் நிலைத்திருந்து உங்கள் ஆன்மாவை காத்துக் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 21 முதல் 22 வரை உள்ள வசனங்களை வாசியுங்கள். அதற்கு இயேசு, நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும். அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர். பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார். அவர் சொன்னதை கேட்ட அந்த இளைஞர்
வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. செல்வரான இளைஞர் ஒருவர் கட்டளைகளை கடைபிடித்து வந்தவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வந்து, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள விரும்பினால் நீர் போய் உன் உடைமைகளை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடும். அப்போது நீர் விண்ணகத்தில் செல்வந்தராய் இருப்பீர். பிறகு வந்து என்னை பின்பற்றும் என்றார். இதை கேட்ட அந்த இளைஞர் மிகுந்த வருத்தத்தோடு சென்று விட்டார். காரணம், அவரிடம் ஏராளம் சொத்துக்கள் இருந்தது. பிரியமானவர்களே, இவ்வுலக வாழ்க்கை தற்காலிகமானது. ஆகவே அழிந்து போகும் இவ்வுலக செல்வத்தை கொண்டு ஏராளம் தான தர்மங்களையும் ஏராளம் நற்செயல்களையும் செய்து பரலோகத்தில் செல்வந்தர்களாக வாழ முயற்சி செய்யுங்கள். பரலோகத்தை உரிமையாக்கிக் கொள்ள நீங்கள் ஆசைப்பட்டீர்கள் என்றால், உங்கள் ஆன்மாவை காத்துக்கொள்ள நீங்கள் ஆசைப்பட்டீர்கள் என்றால், முதலாவதாக கட்டளைகளை கடைபிடித்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் மீட்பருமாக விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு முழு உள்ளத்தோடு அவரை ஆராதித்து அவர் ஒருவருக்கே பணிவிடை செய்யுங்கள். இரண்டாவதாக, உங்களையே நீங்கள் அன்பு செய்வது போல உங்களுக்கு அடுத்து இருப்பவர்களையும் அன்பு செய்யுங்கள். தேவையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்யுங்கள். ஏராளம் தான தர்மம் செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் நித்திய பேர்மை வீட்டை உரிமையாக்கிக் கொள்ளலாம். பிரியமானவர்களே, அழிந்து போகும் இவ்வுலக செல்வத்தை தேடி இறுதி மூச்சு வரை ஓடிக்கொண்டிருப்பவர்களே, ஏமாந்து போகாதீர்கள். நீங்கள் நினையாத நேரத்தில் மரணம் திடீரென்று வரும். அப்பொழுது ஒரு பிச்சைக்காரனை போல அனாதையாக அகதியாக எரி நரகத்தில் புதைக்கப்படுவீர்கள். நித்தியத்திற்கும் கொடிய வேதனைக்கு தள்ளப்படுவீர்கள். பிரியமானவர்களே, காற்றுள்ள போதே தூத்திக் கொள்ளுங்கள். உங்களிடம் செல்வம் இருக்கும்போது இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் உங்கள் ஆன்மாவை காத்துக்கொள்ளலாம். நித்திய பேரின்ப வீட்டை உரிமையாக்கிக் கொள்ளலாம். பிரியமானவர்களே, வழியிலே குத்துயிராய் கிடந்த மனிதனுக்கு உதவிய நல்ல சமாரியனின் மனநிலை உங்களுக்கும் வரட்டும். தேவையில் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் நேரத்தையும் பணத்தையும் பொருட்களையும் வாகனத்தையும் சொத்தையும் கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்ய தயங்காதீர்கள். தாராள மனதோடு உதவுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களை இம்மையிலும் நிறைவாக ஆசீர்வதிப்பார், மறுமையிலும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, பணத்துக்கும் சொத்துக்கும் பொருளுக்கும் பொண்ணுக்கும் ஆசைப்பட்டு உலகத்தின் பின்னால் ஓடாதீர்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. யோவான் 12ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வரை உள்ள வசனங்களை வாசியுங்கள். இயேசுவின் சீடருள் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க இருந்தவனுமான யூதாசு இஸ்காரியோத்து இந்த தைலத்தை 300 தெனாரியத்திற்கு விற்று அப்பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்திருக்க கூடாதா என்று கேட்டான். ஏழைகள் பால் கொண்டிருந்த அக்கறையினால் அல்ல, மாறாக அவன் ஒரு திருடனாய் இருந்ததால்தான் இப்படி கேட்டான். பணப்பை அவனிடம் இருந்தது. அதில் போடப்பட்ட பணத்திலிருந்து அவன் எடுத்துக் கொள்வதுண்டு. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இயேசுவின் சீடர்களுள் ஒருவரான யூதாஸ் இயேசுவின் பின்னால் ஓடுவதற்கு பதிலாக பண ஆசைக்காரனாக உலகத்தின் பின்னால் ஓடிக்கொண்டிருந்தான். பண ஆசையில் தன் சொந்த தலைவரையே 30 வெள்ளிக்காசுகளுக்கு விற்றார். இறுதியில் நான்று கொண்டு மரித்தார். பிரியமானவர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, பண ஆசை உங்களை பாதாளத்தில் கொண்டு போய் சேர்க்கும். தீய வழியில் சம்பாதித்த பணம் அதை வைத்திருப்பவர்களின் உயிரை குடித்துவிடும் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, கவனமாக கேளுங்கள். நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கோ சபைக்கோ அல்லது ஊருக்கோ அல்லது நாட்டிற்கோ சொந்தமான பணத்துக்கோ பொருட்களுக்கோ சொத்துக்களுக்கோ ஒரு பொறுப்பாளராக இருக்கலாம், அல்லது ஒரு உயர்ந்த பதவியில் அதிகாரியாக இருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் பணத்தையும் பதவியையும் பயன்படுத்தி பொது சொத்தையும் பணத்தையும் பொருளையும் அபகரிக்காதீர்கள். உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி வேலையில் இருப்பவர்களை வாட்டி வதைக்காதீர்கள். அவர்களை வேலையில் இருந்து தூக்காதீர்கள். பிரியமான கிறிஸ்தவர்களே, இறை ஊழியர்களே, ஊழல் நிறைந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்தாலும்
உண்மை தெய்வத்தை அறியாதவர்கள் செய்யும் பாவத்தை நீங்களும் செய்யாதீர்கள். கடவுளுக்கு உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து சாட்சிய வாழ்வு வாழுங்கள். உங்கள் சிந்தனையும் சொல்லும் செயலும் நடத்தையும் ஆண்டவரை மகிமைப்படுத்தட்டும். உலகத்தின் பின்னால் ஓடாதீர்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு போதுமானவராக இருக்கின்றார். ஆகவே ஒப்பற்ற செல்வமாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள், வாழ்வு பெறுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். உண்மையில் என்னை பொறுத்தமட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். பிரைஸ் தி லார்ட். மிகப்பெரிய செல்வந்தரும் மிகவும் படிப்பாளியுமாக இருந்த பவுல் ஒப்பற்ற செல்வமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உரிமையாக்கிக் கொள்ள மற்ற எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன் என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் ஆன்மாவை அழிவுக்கு இட்டுச் செல்லும் எல்லாமே குப்பை என்பதை மிகவும் தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். உங்களிடம் இவ்வுலகத்திற்குரிய செல்வங்கள் இல்லை என்றாலும், மிகப்பெரிய வாழ்க்கை வசதிகள் இல்லை என்றாலும் கலங்காதீர்கள். பணத்தாசையினாலும் சொத்தாசையினாலும் பொருள் ஆசையினாலும் உலகத்தின் பின்னால் ஓடாதீர்கள். நானே வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவை நோக்கி நித்திய பேரின்ப வீட்டை நோக்கி ஓடுங்கள். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமென். ஆமேன். ஆமென். ஆமேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான நல்ல இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். உலக மாய கவர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு உலகத்தின் பின்னால் போய் நாங்கள் எங்கள் ஆன்மாவையும் நித்திய பேரின்ப வீட்டையும் இழந்து போகாதபடி நீர் எங்களை ஆசீர்வதியும். எங்கள் கரத்தை பிடித்து எது சரி எது தவறு என்று நீர் எங்களை வழிநடத்தும். நீர் எங்களுக்கு கொடுத்த உலக செல்வங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் தேவையில் இருப்பவர்களுக்கு கொடுத்து உதவ எங்களுக்கு அருள் தாரும். உமது நாமத்தை நாங்கள் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்ற எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமேன். ஆமென். ஆமேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். வசதியை தேடி ஓடாதே, அது தொடுவானம். வசதியை தேடி ஓடாதே, அது தொடுவானம். வசதிகள் நிறைவு தருவதில்லை, வானத்தை எவரும் தொடுவதில்லை. வசதிகள் நிறைவு தருவதில்லை, வானத்தை எவரும் தொடுவதில்லை. வசதியை தேடி ஓடாதே, அது தேடி ஓடாதே, அது தொடுவானம். அது தொடுவானம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.